பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். என்டிஏவினுடைய கூட்டம் இப்ப இன்னைக்கு நடக்க இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னதாக பிஜேபி சார்பாக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாரையுமே முன்னாள் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்திருக்கிறார். அரசியலமைப்பு புத்தகத்திற்கு மரியாதையும் செலுத்தி இருக்கிறார். இது ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது, விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வரக்கூடிய செய்தி பிரதமராக மோடி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது. இந்த இக்கட்டான ஒரு சூழல்ல தான் என்டிஏவினுடைய சந்திப்பும் இன்னைக்கு நடக்க இருக்கிறது. ஆக்சுவல் சினாரியோ டெல்லியில என்ன நடக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நமக்கு பிரதமர். நம்ம வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் விருப்பம் இருந்தாலும் இல்லை என்றாலும் மோடி தான் பிரதமர். அவருக்கு இது 3வது டேர்ம். ஆனா இது வந்து பிஜேபி ஆட்சி கிடையாது. இது என்டிஏ ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, மோடி வந்து வாஜ்பாய் கிடையாது. வாஜ்பாயினுடைய 5 ஆண்டு கால என்டிஏ ஆட்சியை போல மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கீழே இந்த என்டிஏ ஆட்சி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே கேள்விக்குறியானதுதான். இது ஒரு புதுவிதமான ஆட்சியாகத்தான் இருக்கும். எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு கட்டாயம் நெருக்கடிகள் இருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் எல்லாம் இருக்காது. என்டிஏ கூட்டம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. என்டிஏ கூட்டத்துல அவரை வந்து ஒருமனதாக என்டிஏ தலைவராக இப்ப தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்தது அவர்தான் பிரதமர் வேட்பாளராகவும் அதாவது பிரதமராகவும் இருக்க போகிறார். அதுக்கான அந்த தேர்வும் அதுவும் முடிஞ்சிடும். அதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், முடிஞ்சிடும். ஆனால் அவர் ஏற்கனவே அதாவது பாரதிய ஜனதா கட்சியினர் பேசினது போல இந்திரா காந்தியினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணல, நேருனுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணல. இன்னும் சொல்ல போனோம்னா ராஜீவ்காந்தியினுடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணல. ராஜீவ்காந்தி ஒருவர் மட்டும்தான் 400க்கு மேற்பட்ட எம்பிக்களை கொண்டு ஆட்சி நடத்திய ஒரே ஒருவர். அப்போ இந்த எந்த ரெக்கார்ட்ஸையும் அவர் பிரேக் பண்ணல. நம்ம வந்து 3வது முறை பிரதமரா வர்றாருங்கிறதே வந்து நேருவோட ரெக்கார்டை பிரேக் பண்றது தானே, ஈக்குவல் பண்றது இல்ல. அது வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அப்படிங்கிறது தான் 3வது முறை நேரு பிரதமராக வந்தது. இப்போ இவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, நீங்கள் கொண்டாடுவதற்கு இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா திரும்பவும் வந்து மோடி அவர்கள் தான் பிரதமர், திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சி தான் வலிமையாக இருக்கிறது. ஆமா, வலிமையாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, இல்லைன்னு நான் சொல்லல. திரும்பவும் மோடி அவர்கள் தான் பிரதமர், திரும்பவும் அமித்ஷா அவர்களுக்கும் அதே கேபினெட்ல இடம் கிடைக்க போகுது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த பலம் குறைந்திருக்கிறது. எங்களை வீழ்த்த யாருமே இல்லை அப்படின்னு நீங்க பேச முடியாது இனிமேல். உங்களை வீழ்த்துவதற்கும் சக்திகள் இந்தியாவில் இருக்கிறது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு குரல் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப வந்து 3வது முறை ஆட்சி அமைத்தாலுமே இந்த இதுல வந்து செக் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்க போகுது. இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் நாள் வந்து நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சந்திச்சுட்டு போறாங்க. அதற்கு பிறகு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உட்பட, சிராக் பாஸ்வான் உட்பட, மஞ்சி அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து அன்னைக்கு சந்திச்சுட்டு போறாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய மாநிலத்துல அவங்க கட்சி கூட்டங்கள் எல்லாம் நடக்குது. திரும்ப அதுக்கு பிறகு பேசுறாங்க. இப்போ அதுக்கு பிறகு வந்து நிதிஷ்குமார் அவர் வந்து 3 நிபந்தனைகள் வைத்ததாக தான் செய்திகள் வெளியானது. ஒண்ணு வந்து அக்னிவீர் திட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அந்த அக்னிவீர் திட்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களோட ஓட் ஷேரை வந்து பெரும்பாலான ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல நிறைய கான்ஸ்டியூன்சிஸ்ல பாதிச்சிருக்கு. அந்த திட்டம் அதாவது 4 ஆண்டுகளுக்கு தான் ஆர்மியில வேலை அப்படிங்கிறது, அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணணுங்கிறது நிதிஷ்குமார் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. ஆனா அவருமே வந்து ரத்துன்னு கேட்கல, அதுல வந்து சில மாற்றங்கள் தான் கேட்கறாங்க அப்படின்றதான செய்தியாக்குறாங்க. அததான் செய்தியாக்குறாங்க. ஆனா அது ரத்து பண்ற அளவுக்கு போகும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து பீகாருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா ஆந்திரா வந்து கேபிட்டல் இல்லாத ஒரு ஸ்டேட் அப்படின்ற போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கட்டாயம் கேட்பாங்க. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கும் போது பீகாருக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்ற ஒரு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்க வந்து தேஜஸ்வி யாதவ் தான் அப்போசிஷன்ல இருக்காரு நிதிஷ்குமாருக்கு. தேஜஸ்வி யாதவ் தரப்புல இருந்து அப்போசிஷனோட பிரஷர் இருக்கும்போது அவருக்கு நிதிஷ்குமாருக்கும் பிரஷர் இருக்கும். நிதிஷும் வந்து இங்க அதை திரும்பவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது எல்லாமே எல்லா நேரங்களிலும் சிறப்பு அந்தஸ்து கேக்குறாங்க.
பீகாருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்ப நாளாவே அவங்க இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் தான். அத திரும்ப திரும்ப அங்க இருந்து ஒலிக்கக்கூடிய குரல் அப்படின்றதுனால பிஜேபி அதுக்கு செவிசாய்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்ப வந்து அடுத்தது பீகார்ல எலெக்ஷன்ஸ், நமக்கு தமிழ்நாட்டுல 2026 தேர்தல் வரும்போது அங்கேயும் தேர்தல் வரும். அப்ப பீகார்ல வந்து இவங்க என்னென்ன செய்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அங்க வந்து வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்போதுமே நிரந்தரமாக கூட்டணியில் இருந்ததாகவோ இல்ல நிரந்தரமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அப்படியே அவர் செய்ததாகவும் அந்த வரலாறுலயே இல்ல. இந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளாகவே எத்தனை முறை கூட்டணி மாறி இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எத்தனை முறை அங்க வந்து ஆட்சியில் விதவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. பிஜேபியோட கூட்டணி, அடுத்தது தேஜஸ்வியோட கூட்டணி, இப்படி மாறிக்கிட்டே இருந்ததுதான். நான் வந்து அதாவது என்டிஏ கவர்மெண்ட் தான் இது. எல்லாமே அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். செக் அண்ட் பேலன்சஸ் எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். கேள்விகள் கேட்கப்படும். அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் அவங்க நினைச்சபடி கொண்டு வர முடியாது. அவங்க 400 பேசினதுக்கான காரணமே நாங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் இப்ப கொண்டு வர முடியாது. யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை பத்தி பேசும்போது கூட ஏற்கனவே வந்து ஒரு மாநிலத்துல அதுக்கான பில் கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து அதை பற்றிய பேச்சுக்களும் அதிகமாக இருக்கிறது. கேஸ்ட் சென்சஸ் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது, இந்தியா முழுக்கவே கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்ன்ற ஒரு டிமாண்டும் நிதிஷ்குமார் தரப்புல இருந்து வர ஆரம்பித்திருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சிக்கலை கொடுக்கலாம். அவங்க நினைச்சபடி எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னொன்னு வந்து ஆந்திராவுல வந்து பிசினஸ் பீப்புள் வந்து ரொம்ப அதிகம். நீங்க குஜராத்ல வந்து எப்படி வந்து கார்பரேட்ஸ் பெரிய அளவுல இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அதே போலதான் ஆந்திராவுல வந்து சந்திரபாபு நாயுடு பிரதமராக இருக்கும்போது, அப்ப வந்து ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேசமாக இருந்த போது ஹைதராபாத்ல அவர் கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ் அதிகம். அதுக்கு பிறகு தனி மாநிலமாக பிரிந்த பிறகு அமராவதியை வந்து கேபிட்டலா டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு. அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேற மாதிரி. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டியால இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்தையும் அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுலயும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து அந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை இப்ப வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு நிர்பந்தம் இல்ல அந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஏற்கனவே எவ்வளவு தான் தோன்றித்தனமாக பிஜேபி நடந்து கொண்டதோ அதை போல இப்ப வந்து அவங்க நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு காலையில கூட நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டர்ல ஒரு பதிவு இருந்தது, நீட் குறித்த ஒரு பதிவு. அதாவது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, அந்த மார்க்ல வந்து 719 மார்க் 718 மார்க் அது மாதிரி இருந்ததுக்கு அது வந்து எவ்வளவு பெரிய ஸ்கேம் அப்படின்றத சுட்டிக்காட்டி இனி வந்து அந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கான அந்த ரெஸ்பெக்ட வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப வந்து கூட்டணி கட்சிகள், மாநில கட்சிகள் அவரோட ஆட்சியில் இருக்கிறதுனால இதெல்லாமே வந்து நம்மளால கேட்க முடியும் அப்படிங்கிற துணியில தான் அவர் வந்து அந்த பதிவையும் போட்டிருக்காரு. அப்ப எல்லா இடத்துலயும் செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கதான் போகுது. இல்ல, ஆனா இது பரவலா வெளியில வச்ச வாதம் தான். ஆனா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடுவையும் வெளியில பிரஸ்ஸ பார்த்து இதெல்லாம் நான் டிமாண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ல வைக்காம அவங்கள வந்து வெளிப்படையா மோடி எந்த முடிவு எடுத்தாலும் கூட நாங்க இருக்கோம்னு சொல்ல வைக்கிறதே வந்து ஒரு பெரிய மூவ் தான். அந்த ஸ்ட்ராட்டஜியை மோடி அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்ப வரைக்கும் நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள அவங்க அப்படியான எந்த டிமாண்டும் வைக்கிறதுக்கு உண்டான சூழலே இல்லைன்னு ஒரு தோற்றத்தை வெளியில காட்டுறாங்க. இது ஆரம்பம் தானே மில்டன். இப்போ வந்து தொடக்கத்துல எல்லாமே நல்லாதான் இருக்கும். தொடக்கத்துல அவர்களுக்கும் வந்து பவர், சென்டர்ல பவர் இருக்கு, நம்மளோட ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு சென்டர்ல பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்க போகுது, இல்ல வந்து ஸ்டேட் ரைட்ஸ் நம்ம பேச முடியும், மாநிலத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு பெற முடியும் அப்படின்ற போது அவங்க வந்து கட்டாயம் அமைதியாகத்தான் இருந்திருப்பாங்க. அது குறித்த பேச்சுவார்த்தைகளும் கட்டாயம் நடந்திருக்கும். இன்னும் வந்து நமக்கு வெளிப்படையாக வெளியில தெரிஞ்சது வந்து அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் பேசினதாக தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னால வந்து நிறைய சக்திகள் இயங்கி இருக்கும். இன்னும் சொல்ல போனா கார்பரேட்ஸோட இன்வால்வ்மெண்ட் கூட இருக்கும். எல்லாருமே பேசியிருப்பாங்க. எந்தெந்த விதத்துல யாரெல்லாம் எங்க இருந்தெல்லாம் மூவ்ஸ் நடக்கணுமோ எல்லாமே நடந்திருக்கும். அரசியல் வந்து நம்ம வெளியில பாக்குறது வேற, உள்ளுக்குள்ள இருக்கிறது வேற. உள்ள வந்து அவர்களுக்குள்ளாக ஒரு இணக்கம் இருக்குன்னே நீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இணக்கமாகத்தான் செயல்பட போகிறார்கள். இந்த என்டிஏ கூட்டம், இன்னைக்கு நடந்த என்டிஏ கூட்டத்துல கூட எல்லா தலைவர்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்கள் பேசும்போது இனிமேல் எப்போதும் நான் இது வரைக்கும் தோத்தது கிடையாது, இனியும் தோற்க போவதில்லை அப்படிங்கிறதுலதான் பேசுறாரு. இனி வந்து இது வந்து என்டிஏ ஆட்சி, நம்முடைய கூட்டணி வந்து இது ப்ரீபோல் அலையன்ஸ், இந்த ப்ரீபோல் அலையன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது பாருங்கள் அப்படின்னு பேசுறாரு.
ஒருவேளை இதே ப்ரீபோல் அலையன்ஸ் இருந்தது, இப்ப பிஜேபி நம்பர்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இவங்க யாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்ப பேசியிருக்கவே மாட்டாங்க பிஜேபி. இதுவே வந்து ஒரு ஒரு பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கணும். எல்லா நேரங்கள்லயும் அவங்க வந்து வெற்றி பெற்றுட முடியாது, யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதுதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த எலெக்ஷன்ல என்டிஏ வெற்றி பெற்றதும், இப்ப அவங்க அவங்க ஆட்சி அமைக்கிறதும், மோடி அவர்கள் பிரதமராகிறதும் இதோட எல்லாமே நின்னு போயிறது கிடையாது. அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு. கட்சிக்குள்ளாக இனி என்ன நடக்க போகிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் தலைவராக வரப்போறார்? ஜே.பி. நட்டாவோட பீரியட் முடியும், இல்ல ஜே.பி. நட்டாவை மாத்தணும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இப்பவே எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அடுத்த தலைவர் யாரு? சிவராஜ் சிங் சௌஹானா, இல்ல சி.ஆர். பாட்டீலா, இல்ல வந்து மன்சுக் மாண்டவியாவா? இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே சொல்லப்படுது. மோடியோட பிரெஃபரன்ஸ் வந்து மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியாகிறது. ஆனா சிவராஜ் சிங் சௌஹான் தான் ஆர்எஸ்எஸ் ப்ரிஃபர் பண்ண போறாங்க அப்படின்றதும். இப்போ பட்னவிஸ் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு மகாராஷ்டிரால. ஆனா பட்னவிஸ வந்து நீ ரிசைன் பண்ண வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொன்னதாக தான் அந்த செய்திகளும் மகாராஷ்டிரால இருந்து வெளியாகி இருக்கிறது. இது என்ன எல்லாத்தையும் காரணம் பார்க்கும்போது சொல்றாங்க ராஜினாமாக்கு? ராஜினாமாக்கு சொல்லப்படக்கூடிய காரணம், அதாவது வெளிப்படையாக வந்த காரணம் வந்து மகாராஷ்டிரால பிஜேபிக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. கடந்த முறை கிடைத்தது போல வெற்றி கிடைக்கல. அதனால இந்த முறை அவர் வந்து விலகி இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி, அமித்ஷா இவங்க இந்த கூட்டணிக்கும் இடையே வந்து ஏற்கனவே ஒரு விரிசல் வந்துருச்சு. இது வந்து இப்ப கிடையாது. அவங்க பவர்ல இருக்கும் போதே, போன கவர்மெண்ட் இருக்கும் போதே அதுல அந்த இடைவெளி வந்துருச்சு. விரிசல்னு சொல்ல முடியாது, ஒரு இடைவெளி வந்துருச்சு. அந்த அதாவது ஆர்எஸ்எஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற. இப்போ சிவராஜ் சிங் சௌஹான் வந்தாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆளு. அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் வேறாக இருக்கும். ஆனா இப்போ பட்னவிஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு அனுதாபி, இல்ல ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்பட்டவர் அப்படிதான் பார்க்கப்படுறார். பட்னவிஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இனி என்ன அப்படிங்கிறது, அதாவது பிஜேபிக்குள்ள என்ன நடக்க போகுது, தலைமை பொறுப்புக்கு யார் வர போறாங்க, இதே பலத்தோட இவங்க 2 பேரும் இருக்க போறாங்களா, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருக்க போகிறார்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இடைவெளியோடையே இவரு என்டிஏ உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு, பிரதமர் வேட்பாளராகவும் முன்மொழியப்படுகிறார் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் ஹோல்டு பிஜேபிக்குள்ள இருந்து நகன்றுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, ஆர்எஸ்எஸ் ஹோல்டு இப்ப இல்லங்க, எப்பயோ போயிருச்சு. இப்ப கிடையாது. இது வந்து போன டேர்ம் அவங்க பவர்ல இருக்கும் போதே ஆர்எஸ்எஸ் ஹோல்டு அங்க இல்ல. அதாவது அந்த இயக்கம் வேறாகவும் கட்சி வேறாகவும் தான் ஒரு கட்டத்துக்கு மேல மாறிடுச்சு. அவங்க இத பிஜேபி காரங்களே ஒத்துக்க இல்ல மாட்டாங்களே மேம். ஆர்எஸ்எஸ் சொல்லிதான் நாங்க செய்யறோம்னு நேற்று விவாதத்துல கூட பேசும்போது பிஜேபி ஆதரவாளர்கள் பேசுறாங்க. எப்போதுமே அப்படிதான் பேசுவாங்க. அதை எப்படி சொல்லிட முடியும்? வெளியில நேரடியாக வந்து சொல்லிட முடியுமா? நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? அயோத்தியால வந்து கோயில் கட்டப்படுது, ராமர் கோயில். ராமர் கோயில் கட்டப்படுறப்ப அங்க வந்து பிரான் பிரதிஷ்டை செய்யறதுக்கு போறது வந்து மோடி அவர்கள் தான். அவர் தான் முன்னால நின்னு செய்யறாரு. ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை செய்ய சொல்லி இருக்கலாமே. ஏன் வந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை? அது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தானே. பிஜேபி வந்து அரசாங்கம் அப்படிங்கிற முறையில அவங்களோட ப்ராமிஸ் கிடையாது. அது கோயிலே ஒரு ட்ரஸ்டோட கோயில். அது ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பத்துல இருந்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக தான் தொடக்கத்திலேயே அத்வானி அவர்கள் ரத யாத்திரை போறாரு. இது எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டால இருந்தது தானே. அப்ப ஏன் வந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பிரதானமா அங்க முன்னால உட்கார வச்சு அங்க முன்னால அந்த பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணவே இல்லை. மோடி அவர்கள் தானே பண்ணாரு. எப்பயோ அந்த விரிசலும் இடைவெளியும் வந்துருச்சு. இந்த இடைவெளியை வந்து இனி எப்படி வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஃபில் பண்ணணும்னு நினைக்கணுமா, இல்ல தேவையில்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? ஃபில் பண்ணா என்ன கிடைக்கும், ஃபில் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கணும், ஹிந்துத்துவம் பெரிய அளவுல பேசப்படணும் அப்படிங்கறதுல தான் ஆரம்பத்துல இருந்தே அவர்கள் நினைத்தது. அது வந்து அவங்களோட ஒரு அஜெண்டா தான். ஆனா அவங்கள தாண்டி அவங்க கையை மீறி எல்லாமே போயிட்டது. இவங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தான் அது போல பேச்சுக்களும் அது போல செய்திகளும் தான் வெளியானது. இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது வாஜ்பாயினுடைய அரசாங்கம் எப்படி இருந்ததோ அது போல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இவர்களுடைய அரசாங்கம் அப்படின்ற போது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு அல்லது சில கார்பரேட்ஸ்க்காக மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசாங்கமாக கூட இருக்கலாம். ஓகே, அப்ப ஐடியாலஜியை தாண்டி ஒரு கார்பரேட் செக்டருக்குள்ள நுழையிற ஃபேக்டர் ஆர்எஸ்எஸ் விரும்பலன்னு நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன்.
அப்படி எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கிறது. அத வந்து நம்ம ஒரு டிவி டிபேட்லயோ இல்ல வந்து ஒரு சேனல் ஒரு டிபேட்லயோ நம்ம பேச பாக்ஸுக்குள்ள அடைக்க வேண்டாம் முடியாது. அப்படின்னு. ஆமா, பேச வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ஓகே. அ ஆர்எஸ்எஸ்ஸையும், பிஜேபியவும், மோடி அவர்களையும், அமித்ஷா அவர்களையும் தாண்டி நிறைய பிற சக்திகள் பின்னால இருந்து இயங்கக்கூடிய சக்திகள் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி ம். இதுல வந்து நம்ம பேச முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமானது இன்று அரசியலமைப்பிற்கு மோடி குடுத்த மரியாதை. அந்த அரசியலமைப்பு சாசன புத்தகத்திற்கு அவர் கொடுத்த மரியாதை. இது வந்து எலக்ட்ரோலாவே அ அரசியலமைப்பு புத்தகத்த மாத்த போறாரு மோடி அப்படின்னு சொன்னதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு ஒரு விமர்சனம் வர ஆரம்பிக்குது. அதை எப்படி பார்க்கிறீங்க? அது திட்டமிடப்பட்ட ஒன்றுதானா? அந்த வணங்குதல் அப்படிங்கிறது? போன முறையும் அ உள்ள வந்து பதவி ஏத்துக்கிட்டு உள்ளுக்கு போனபோது கீழ விழுந்து கும்பிட்டு, ஆ அது ஒரு அது ஒரு ஒரு அ ஒரு ஒரு இது இருந்தது. அத என்ன ஒரு நம்ம சொல்லணும்னா ஸ்டண்ட்ன்னு சொல்லுவோம். அப்படி நான் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். அதுபோல வந்து இந்த முறை கான்ஸ்டிடியூஷன வந்து வணங்கி இருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. இப்ப வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏற்கனவே. ஏன்னா 100 ம். எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு இருக்காங்க. 37 எம்பிக்கள் சமாஜ்வாதிக்கு இருக்காங்க. டிஎம்கேக்கு 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அது போக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே உத்தவ் தாக்கரே அவர்களுடைய கட்சி இருக்கிறது. என்சிபி சரத்பவாரனுடைய கட்சி இருக்கிறது. எல்லாருக்கும் எம்பிஸ் இருக்காங்க. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மமதாவுடைய எம்பிஸும் இருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியாலாம் அந்த எந்த சேஞ்சஸையும் கொண்டு வந்துர முடியாது. இவங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது இப்போ. ஒருவேளை ராஜ்யசபால நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பேசலாமே தவிர இத வச்சு அவர்கள் நினைக்கக்கூடியது எதையுமே செய்ய முடியாது. இப்போ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அவங்க நினைச்சது நடக்கல. எனக்கு வந்து இதுல அவர் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன வந்து அந்த புத்தகத்த தொட்டு வணங்குனது எல்லாமே திரும்பவும் பழைய மாதிரி ஏற்கனவே ஒவ்வொரு டெர்ம்லயும் அவர் என்ன செய்தாரோ அது போல தான் இதுவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமா பேசு பொருளா மாறி இருக்கிறது, அடுத்த 5 ஆண்டு மோடி எப்படி தன்னுடைய பவர கொண்டுட்டு போவாரு, ஆட்சிய கொண்டுட்டு போவாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரு செல்வ செழிப்பா அவருடைய பவர் அப்படின்ற மாரி இருந்தாரு. இப்ப அது பவர்லெஸ் ஆன ஒரு மோடியோடைய ஆட்சியா தான் இருக்கு அப்படின்றது. இந்த 5 ஆண்டுகள் நீங்க எதிர்பார்க்கிறது அப்படின்னா இல்ல, என்ன இல்ல எதிர்பார்க்கிறீங்க? மில்டன். முதல்ல அ பவர்லெஸ் அப்டின்லாம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். இன்னமும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஏன்னா, ம், பிஜேபி அ அதாவது மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் அவங்க தலைமையில இல்ல அவர்கள் இருக்கக்கூடிய பிஜேபி எப்போதுமே வந்து மாநில கட்சிகளை வந்து அ அவங்க கைக்குள்ள வச்சு அழிச்சிருக்காங்க. இல்ல எதிர்த்து நின்னு அழிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க தே ஹேவ் காபிள்ட் தி ரீஜனல் பார்ட்டீஸ். அது எல்லா இடத்துலயுமே நம்ம பட்டவர்த்தனமா பார்த்திருக்கோம். இந்த முறையும் அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயங்காது. அவங்க நினைச்ச அந்த 400ன்ற நம்பர அவங்க ஏதாவது ஒரு விதத்துல எப்படியாவது விலை கொடுத்து வாங்கினாலோ, இல்ல உடைச்சு வாங்கினாலோ, ஏதாவது ஒரு விதத்துல அத செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ எது ஓ! வேணாலும் ஆஃப்டர் செய்வாங்க எலக்ஷனுக்கு அப்படின்ற பிறகும் இத செய்யறதுக்கு வாய்ப்பு எனக்கு வந்து இருக்குங்கிறீங்க. எனக்கு வந்து அந்த அந்த ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த அடுத்த 5 ஆண்டுகள் வந்து இவர்களுடைய தலைமையிலான ஆட்சி தான். எதுவுமே மாறாம அப்படியே இருந்துருமோ? இன்னமும் வந்து ம். அ மக்கள் அ நினைச்சது போல நடக்காம செக் அண்ட் பேலன்சஸ் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இது என்டிஏ ம். கவர்ன்மெண்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அவங்க ம். நினைக்கிறத ஏதாவது ஒரு விதத்துல நடத்திப்பாங்களோ? ஏன்னா ரீஜனல் பார்ட்டீஸ் அவங்க ஒவ்வொரு முறையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்துல. அதே மாதிரி இந்த முறையும் செய்வாங்களா? அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கு எப்படி விடை கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை போக போக நம்ம வந்து அத பார்க்க போறோமோ? அ என்னவோ? ஏன்னா, ஆ மாநில உரிமைகள் அ வந்து பாதுகாக்கப்படணும். ஆ மாநிலங்களினுடைய நிதி தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படணும். இது 2ம் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இல்லன்னா ஸ்டேட் ரைட்ஸ் நம்ம பேசுறோம். அது தமிழ்நாடு மட்டும் தான் அந்த ஸ்டேட் ரைட்ஸ பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இது சரியா இல்ல அப்படின்னா எல்லா ஆ ஆ மாநிலங்களுக்குமே வந்து சிக்கல்கள் இருக்கும். அப்ப வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ வந்து எப்படி செயல்படுத்த முடியும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆ ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல ஒருவேளை இவங்க மாநில கட்சிகள் கூட இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகள், அது போக வந்து சின்ன சின்ன கட்சிகள் இப்ப வந்து சிவசேனாவோட ஒரு ஃபேக்ஷன் அவங்க கூட தான் இருக்கு. இன்னொன்னு வந்து என்சிபியோட ஒரு ஃபேக்ஷன் அவங்க கூட தான் இருக்கு. அதே மாதிரி மஞ்சியினுடைய கட்சி, அதே மாதிரி சிராக் பாஸ்வானுடைய கட்சி. இது எல்லாத்தையும் இனி என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்னு வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தலித் அப்படி ஏதாவது கன்சாலிடேஷன் அதே அக்ரெசிவா ஏதாவது மூவ் பண்ணாங்கன்னா,
ஆதரவு தெரிவிக்கிற 2 மாநில கட்சிகளும் தங்களுக்கும் இது நடக்கத்தான் போகுதுன்ற அலர்ட் ஆகாம தானே செய்வாங்க. அது ஒரு ரியாக்ஷன் இல்ல இருக்கத்தானே செய்யும். சந்திரபாபு நாயுடு, அதாவது நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் சரி, இது வந்து நல்லாவே தெரியும். அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸை இதுக்கு முன்னால எப்படி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் அவர்களுக்கும் அதுல வந்து சிக்கல் இருக்கும். இல்ல அத வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு தெரியும். அதுலயும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனால அதுலயும் சவுத்ல இருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறையா இருக்கும். அப்போ அவருக்கு கட்டாயம் அது எல்லாமே நல்லா தெரியும். அததான் நான் வந்து செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றேன். ஆனாலும் வந்து ஒரு அச்சம் இருந்துட்டே தான் இருக்கு. எப்படி மாற்றம் வருமோ? என்ன என்ன விதமான மாற்றம் வரப்போகிறது? ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி மாறப்போகுது? இல்ல வந்து நம்மளுடைய ஆ எக்கனாமிக் பாலிசில ஏதாவது சேஞ்சஸ் வரப்போகுதா? இல்ல இப்படியே தான் நம்ம கன்டின்யூ பண்ண போறோமா? அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியல. நீ போக போக அத ஆ எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மேம்.